ஒரு இரவு வானத்திலிருந்து ஒரு தூதர் வரப்போகிறார். அவர்தான் ஜிப்ரயில். அவருடன் இருக்கும் ஒரு அதிசய வாகனம் புராக். அந்த இரவில் நடந்த முதல் அதிசயம், நபிகளின் மார்பு திறக்கப்பட்டது. அவருடைய இதயம் ஒரு புனித நீரால் சுத்தம் செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் தொடங்கியது இஸ்ரா, மக்காவிலிருந்து ஜெருசலேம் பயணம். அந்த பயணம் எப்படி நடந்தது? புராக் என்ன வகையான உயிரினம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தில் என்னென்ன பார்த்தார்? ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாங்க. அந்த இரவு மெக்கா நகரம் முழுவதும் அமைதியாக இருந்தது. பாலைவன காற்று மெதுவாக வீசியது. மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமில்லை, மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. அதுதான் இஸ்ரா மற்றும் மெஹ்ராஜ் பயணம். அந்த இரவில் வானத்திலிருந்து ஒரு தேவதூதர் இறங்கினார். அவர்தான் ஜிப்ரயில் அலை. அவர் வெறும் செய்தியுடன் மட்டும் வரவில்லை, ஒரு அதிசயமான விண்ணுலக பயணத்தை தொடங்க வந்தார். ஆனால் அந்த பயணம் தொடங்குவதற்கு முன் ஒரு அதிசயம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா அருகில் இருந்தபோது ஜிப்ரயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். பிறகு நடந்தது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம். ஜிப்ரில் நபிகள் நாயகத்தின் மார்பை திறந்தார். அவருடைய இதயத்தை எடுத்தார். பின்னர் அதை ஜம்ஜம் நீரால் கழுவினார். அதன் பிறகு ஒரு தங்க பாத்திரம் கொண்டு வந்தார். அந்த பாத்திரத்தில் இருந்தது ஈமான், ஞானம். அவற்றை அந்த இதயத்தில் நிரப்பினார். பின்னர் அந்த இதயம் மீண்டும் மார்பில் வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸில் கூறுகிறார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 349 மற்றும் சஹீஹ் முஸ்லிம் 162. அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் மார்பு திறக்கப்பட்டது, என் இதயம் ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டது. ஏன் இந்த சம்பவம் நடந்தது தெரியுமா? ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண பயணத்திற்கு செல்லவில்லை. விண்ணுலகிற்கு செல்லும் மிகப்பெரிய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கப் போகிறது. அதன் பிறகு ஜிப்ரயில் அலை ஒரு விசித்திரமான உயிரினத்தை கொண்டு வந்தார். அது மனிதர்கள் பார்த்ததில்லாத ஒரு உயிரினம். அதன் பெயர் புராக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி கூறியது, அது வெண்மையான விலங்கு. அது கழுதையை விட பெரியது, குதிரையை விட சிறியது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 162. அதன் வேகம் எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது தனது கால்களை கண் பார்க்கும் எல்லை வரை வைக்கும். அதாவது ஒரே கணத்தில் மிகப்பெரிய தூரம் கடக்கும். ஜிப்ரில் அலை அந்த புறாக்கை கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஏறினார். அந்த நொடியில் ஒரு அதிசய பயணம் ஆரம்பித்தது. இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரு இரவில் அழைத்துச் சென்றவன் அல்லாஹ். அல் இஸ்ரா 17:1. மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அல் அக்ஸா மஸ்ஜித். மக்காவிலிருந்து ஜெருசலேம் பயணம் ஆரம்பமானது. புராக் பாய்ந்தது. பாலைவனங்கள், மலைகள், நதிகள் எல்லாவற்றையும் கடந்து சென்றது. ஒரு சாதாரண மனிதன் இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்றால் பல நாட்களாகும். ஆனால் அந்த இரவில் அது ஒரு கணத்தில் நடந்தது. சில ஹதீஸ்களில் கூறப்படுவது, பயணத்தின் போது ஜிப்ரில் நபிகளிடம் சில புனிதமான இடங்களில் நிற்கச் சொன்னார். ஆதாரம் முஸன்னத் அஹ்மத் 12516. பின்னர் நபிகள் மெக்காவிலிருந்து ஜெருசலம் நகரத்தை அடைந்தார். அங்கு இருந்தது அல் அக்ஸா மாஸ்க். அல் அக்ஸாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கை கட்டினார். அதே இடத்தில் முன்பு வந்த தீர்க்கதரிசிகளும் கட்டியதாக ஹதீஸுகள் கூறுகின்றன. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 163. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் சென்றார். அங்கு ஒரு அதிசய காட்சி காத்திருந்தது. அங்கு ஒன்று கூடியிருந்தவர்கள் மனித வரலாற்றின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள். அல் அக்ஸா பள்ளிக்குள் சென்றபோது அங்கு இப்ராஹீம் அலை, ஈசா அலை, மூசா அலை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். பின் தொழுகை நேரம் வந்தபோது இப்ராஹீம் அலை, ஈசா அலை, மூசா அலை மற்றும் பல தீர்க்கதரிசிகள் அனைவருக்கும் முன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகையை நடத்தினார். தொழுகை